சந்தோஷம் தன் மகன் எதை கேட்டாலும் சரிப்படைந்து விடுகின்றார். ஒரு அறிவுரையை கேட்க மாட்டார், புத்தகத்தை படிக்க மாட்டார், நல்ல செயல்கள் உள்வாங்குவதில் செழிப்பு தட்டி கொண்டே இருந்தார். அப்பாவுக்கு வருத்தம். உடனே அவருக்கு ஏதாவது பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். மகனிடம் அழைத்தார். மகனை அழைத்தார். உடலில் செரிமானம் செய்யக்கூடிய உணவு வகையில் ஏதாவது பட்டியலிடு என்று சொன்னார். உடனே மகன் எழுதினார். முதலில் தேன் இருந்தது. சிரித்து கொண்டார் அப்பா. உண்மைதான், ஏன் தேன் முன்னாடி எழுதினேன் என்று கேட்டால், தேன் செரிமானத்தை மிக விரைவாக செய்யும், அதனால் தான் தேனை எழுதினேன் என்று மகன் சொன்னார். உண்மைதான் மகனே, ஏற்கனவே தேனி அந்த தேன் மகரந்தை எடுத்து சேமித்து வைக்கின்றது, அதனால் தான் செரிமானம் உடனடியாக ஆகிறது. நீங்கள் அனுபவங்களை உள்வாங்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக விரைவாக உயரத்தில் செல்ல முடியும். இன்று முதல் நல்லவர்கள் சொல்லையும் அனுபவங்களையும் நல்ல செயல்களையும் படித்து பழகி உள்வாங்கி கொண்டு பொறுமையாக அதை செயல்படுத்து. தீனி போல் மிக விரைவாக செயல் நடக்கும் என்று சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பினாராம். நிறைவான நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் அது உள்வாங்குவதற்கும் அதனால் பயனை அடைவதற்கும் யோசிக்கின்றோம். பிறகுதான் அதன் பலனை அறிந்த பிறகுதான் நாம் தீர்மானிக்கின்றோம். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அதன்படி நடந்தால் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை சாதிக்கலாம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.